கர்நாடக மாநிலத்தின் ஹாவேரி மாவட்டத்தில் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கிரேன் உடைந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்க கேட்கலாம். வாசு, வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது கோயில் கும்பாபிஷேகத்தின் போது கிரேன் வாளியானது அருந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹாவேரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கோவிலில் புனித நீர் எடுத்து சென்ற போது இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தின் ஆனைக்கல் தாலுகாவின் சேஷகிரி கிராமத்தில் கோயில் கும்பாபிஷேக திருவிழாவின் போது கிரேன் வாளியானது அருந்து விழுந்ததில் ஒருவர் பலியானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரேன் வாளியில் இருந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நபர் 42 வயதான மஞ்சு பாட்டல் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் மஞ்சு பலத்த காயமடைந்து ஹேங்கல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவ பகுதியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிராமத்தில் உள்ள கங்கா பரமேஸ்வரி கோயிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கோயில் கோபுரத்துக்கு அருகில் கிரேன் கலசத்தை எடுத்து சென்ற போது வாளி கன்று விழுந்ததில் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. சம்பவ இடத்தில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் தங்கள் செல்போன்களில் படம் பிடிக்க தொடங்கினர். இந்த சம்பவம் குறித்து அடூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கிரேன் உரிமையாளருக்கு எதிராக கிராம மக்கள் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்தின் வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது.